இன்றைக்கி வந்து செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 2. இதில் வந்து 21 வேர்ப்ஸு வெர்புன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன செயல்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அது வித் சென்டென்சஸ் ஏன்னா அதோட வாக்கியங்களும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கர்ணான்னு இருக்குது. கர் என்ன இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கர்ணா. கர்ணான்னா கர். கர் அண்ணா என்னது பண்ணு. கர் அண்ணா செய். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கணும். சென்டென்ஸ் என்னென்னா मैं काम करता हूँ. मैं काम करता हूँ. मैं अन्ना ना, काम अन्ना வேலை, करता हूँ अन्ना செய்கிறேன். நான் வேலை செய்கிறேன். मैं काम करता हूँ. இப்போ ரெண்டாவது வந்து கானான்னு சொல்லணும். கானா. இப்போ கானான்னா இப்போ கான் மட்டும் சொன்னால் போதும். இங்கே கானான்னு சொல்லலாம்டா, கான் சொன்னோம். கான்னா சாப்பிடு. இப்போ கானா, இப்போ சாப்பிடு, அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படின்னா வஹ கானா. வஹ கானா கா ரஹி ஹே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வஹ இருக்கு இல்லையா, வஹன்னா அவளுக்கும் வஹான் தான் சொல்லணும், அவனுக்கும் வஹான் தான் சொல்லணும். ஓகே, இதில் வந்து ஆண்பால் பெண்பால். இப்போ இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் வந்து ஷீ அன் இருக்குது. ஷீ என்னாவுமே வஹ தான், ஹிந்தியில் ஹீ என்னாவுமே வஹ தான். அப்போ இங்கே எங்கே நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இந்த ரஹீஹேன்னு இருக்கு இல்லையா, ரஹீஹேன்னா பெண்பால் இது. ஓகே, ரஹாஹேன்னா ஆண். ஓகே, இப்போ வஹ கானா கா ரஹீஹே. வஹ கானா கா ரஹீஹேன்னா அவள் உணவு. உணவுன்னா கானா. சாப்பிடுகிறாள். சாப்பிடுகிறாள் அன்னா கா ரஹீஹே. இது ஆணாக இருந்தால் வஹ கானா கா ரஹாஹேன்னு வரும். இங்கே ரஹிக்கு பதிலாக ரஹாஹே வரும். ஃபுல்லாக இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, உங்களுக்கு அடுத்தடுத்த சென்டென்ஸில் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பீன்னு சொன்னோம். பீனா என்ன பீ. பீ என்ன குடி. குடி என்ன பீ. मैं दूध पीता हूँ. मैं अन्ना ना अन्ना मैं. நான் दूध अन्ना पाल. पीता हूँ குடிக்கிறேன். मैं दूध पीता हूँ நான் பால் குடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜான்னு சொல்லுவாங்க. ஜான்னா போ. நீங்கள் ஜானான்னு இருக்கு இல்லையா, ஜானான்னு சொல்லலாம்டா, ஜான் சொன்னால் போதும். ஜான்னா போ. போகிறான். ஜானான்னா போகணும். போகிறது வந்து ஜானான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு ஜான்னு சொன்னால் போதும். ஜான்னா போ. இப்போ இதுக்கு வந்து வேன்னா அவர்கள், வேன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் சொன்னேன் மை என்ன நான் சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸில் வந்து ஒவ்வொன்று வரும். வேன்னா அவர்கள். ஓகே, ஹிந்தியில் வந்து இங்கிலீஷில் வந்து தேன்னு சொல்லுவாங்க. வே பாஜார் ஜா ரஹே ஹே. வே என்ன அவர்கள். இந்த பாஜார்ன்றது வந்து சந்தைன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லையா, பாஜார் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் பாஜார் ஜா ரஹே ஹே. பாஜார்னா சந்தைக்கு, ஜானான்னா போகிறதுக்கு வந்து ஜானான்னு சொன்னோம். ஜா ரஹேன்னா செல்கிறார்கள். அவர்கள் சந்தைக்கு செல்கிறார்கள். வே பாஜார் ஜா ரஹே ஹே. ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 2 செகண்ட் லெசன். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் மூலமாக நீங்கள் பழகுனா, இப்போ நான் என்னென்ன சென்டென்ஸ் சொல்கிறேமோ அது வந்து உங்களுக்கு ஆப் மூலமாக வந்துடும். ஆப்பில் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த சவுண்டு மூலமாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அதில் பேசி பழகலாம். இப்போ நீங்கள் அதே மாதிரி ரெக்கார்டு பண்ணலாம். நீங்கள் ரெக்கார்டு பண்ணும்போது அது எவ்வளோ அக்யூரேசி, நீங்கள் உங்களுக்கு வந்து மார்க் போடும். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையான்னு. நீங்கள் 10 வாட்டிக்கு 20 வாட்டி சொல்லி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஹிந்தியில் என்ன பேசணுன்னோ அந்த ஆப் மூலமாக கேட்கலாம். நீங்கள் தமிழில் சொன்னோன்னா அது ஹிந்தியில் சொல்லும் அது என்னன்ட்டு. அதே நீங்கள் ஹிந்தியில் கேட்டிங்கன்னா தமிழில் சொல்லும். ஓகே, அந்த ஆப் வந்து இப்போ இது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கு உங்களுக்கு ஆப்பு, உங்களுக்கு ஹிந்தி பழகணுன்னா இந்த புக்கு ஆப் எல்லாமே நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த ஊர், அது மட்டும் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஆப் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஏஐ ஆப்பு, சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்னு சொல்லுவாங்க. ஆன்னா வா. ஆ அண்ணா வா.
ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஹீ இஸ் கம்மிங் ஹோம் ஆனால் வஹ வஹ அண்ணா அண்ணா இதுக்கு முதல்ல சொன்னேன். வஹ அண்ணா வந்து அவனுக்கும் வஹ தான் சொல்லணும், அவளுக்கும் வஹ தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் ரஹாஹேன்னு இருக்குது. ரஹான்னா ஆண்பால். ஓகே, வஹ கர் ஆ ரஹா ஹே. வஹ கர் கர்னா வீடு, ஆ ரஹா ஹேன்னா வந்து கொண்டிருக்கிறான், வருகிறான்னு சொல்லுங்க. வஹ கர் ஆ ரஹா ஹே. இன்னொன்று இந்த ரஹா ஹே ரஹி ஹேன்னு வர்றது அதுக்கு அர்த்தம் என்னென்னா இது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. இப்போ கம்மிங்னு சொல்லுவாங்க. கம்மிங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறான். அப்போது அவன் வீட்டுக்கு வருகிறான் கிடையாது, வந்து கொண்டு இருக்கிறான். ஆ ரஹா ஹே. ஓகே, ஹீ இஸ் கம்மிங் ஹோம் ஆனால் இப்போ நடக்குது. இப்போ வந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்னா வந்து கொண்டு இருக்கிறான்னு இருக்கணும். இங்கே வந்து அவன் வீட்டுக்கு வருகிறான்னு இருக்கக்கூடாது, வந்து கொண்டு இருக்கிறான். எதுக்குன்னா இங்கே ரஹாஹேன்னு இருக்குது. ரஹாஹேன்னா இப்போ நடக்குது. வஹ கர் ஆ ரஹாஹே. ஓகே, அவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு போல்ன்னு சொன்னோம். போல்னா சொல்லு. போல்னா போல்னா சொல்லு பேசு. ஓகே, बच्चे हिंदी बोलते हैं. बच्चे हिंदी बोलते हैं ना, குழந்தைகள் ஹிந்தி பேசுகிறார்கள். பச்சேன்னு இருக்கு இல்லையா, ஸோ பேசுகிறார்கள். ஸோ பச்சே ஹிந்தி போல்தே ஹே. போல்னா பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுன்னு சொன்னால் சுன்னா கேளுன்னா சுன். ஸோ मैं ना कहानी सुन रहा हूँ. मैं कहानी सुन रहा हूँ. இங்கே பாருங்க, இங்கே ரஹாஹேன்னு இருக்குது. ரஹான்னா இது ஆண்பால். ஓகே, அப்போ நான் கதை கேட்கிறேன். இப்போ இதே வந்து பெண்பாலாக இருந்துச்சுன்னா இங்கே ரஹிஹேன்னு வரணும், அவ்வளோதான். மை கஹானி சுன் ரஹி ஹூ. இங்கே பெண்பாலாக இருந்தால் மை கஹானி சுன் ரஹி ஹூ. இங்கே ரஹாக்கு பதிலாக ரஹின்னு வரணும். ஓகே, ஸோ மை கஹானி சுன் ரஹா ஹூ. மை என்னன்னா கஹானி என்னது கதை, கேட்கிறேன் என்ன சுன் ரஹா ஹூ. இப்போ வந்து சுன் ரஹா ஹூன்னா கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட் கண்டினியூஸ் இப்போ நடக்குது. ஸோ இப்போ இங்கே இங்கிலீஷில் வந்து எப்பயுமே பார்க்கணும், இங்கே ஐஎன்ஜி இங்கன்னு வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐஎன்ஜி இங்கே வந்துச்சுன்னா இப்போ நடக்கிறதுக்கு தான் ஐஎன்ஜி இங்கே போடுவாங்க. ஓகே, ஸோ நான் கதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். மை கஹானி சுன் ரஹா ஹூ. அடுத்தது வந்து தேக்னான்னு சொல்ல. தேக்னா பாரு. தேக்னா பாரு, சி. ஓகே, மை டிவி ஹம். இது வந்து ஹம்னா நாங்கள், நம்ம எல்லாருமே, நாம். ஓகே, டிவி தேக் ரஹே ஹேன். டிவி தேக் ரஹேன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே ரஹேஹேன்னு இருந்துச்சு, இது மூலம் ரஹாஹேன்னு வந்துச்சு. ஆண் பாலுக்கு ரஹாஹேன்னு வந்துச்சு, பெண் பாலுக்கு வந்து ரஹீஹேன்னு வந்துச்சு. இங்கே ரஹேன்னா இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரஹேஹேன்னு சொல்லணும். அதே வந்து ஒருத்தருக்கு மரியாதையாக பேசணுன்னா ரஹேஹேன்னு சொல்லணும். பெரியவங்ககிட்ட பேசும்போது ரஹேஹேன்னு சொல்லணும். அது நான் சென்டென்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஹம் நாம், டிவி தேக் ரஹேன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கிறோம்னு இருக்கு இல்லையா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு வரணும். ஓகே, ஹம் டிவி தேக் ரஹே ஹேன். இப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சொல்லணும் ஹம் டிவி தேக் ரஹே ஹேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பழகணும்னு கிடையாது, ஒவ்வொரு நாள் கொஞ்சம் பழகினா போதும். ஆனால் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து சொல்லணும். அந்த ஆப் இருக்கும்போது இந்த ஆப்பில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேசும்போது அந்த ஆப் வந்து சொல்லும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்லும். அப்போ ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ரெக்கார்டு பண்ணி பார்த்துக்கலாம், ரெக்கார்டு பண்ணலாம். பிறகு நீங்கள் அந்த ரெக்கார்டு பண்ணது வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த இதில் வந்து எழுதி படிக்கிறதுக்கும் நான் வந்து சொல்லித்தருவேன். டெய்லி ஒரு 2 லெட்டர் மட்டும்தான், 2 லெட்டர் தான் சொல்லிக் கொடுப்பேன் டெய்லி. ஓகே, ஸோ படன்னு சொல்லணும். படன்னா என்னது, படனா. ஓகே, நம்ம படனான்னு சொல்லலாம்னா படன்னு சொன்னால் போதும். இந்த நான் வந்து எடுத்துருங்க எல்லாத்துலேயும். படுன்னா படி. ஓகே, வஹன்னா அவனன்னு சொல்லலாம், அவளன்னு சொல்லலாம். இங்கே ரஹா ஹே அப்போது ஆண். ஓகே,
वह अखबार अखबार है நியூஸ் பேப்பர் पढ़ रहा है படித்து கொண்டு இருக்கிறான் படித்து கொண்டு இருக்கிறான்னா இப்போ நடக்குது வஹ அக்பார் பட் ரஹா ஹே ஓகே இதே இங்கிலீஷில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஹீ ஈஸ் இப்போ அவனன்னு சொல்லும் வஹான்னு சொல்லும்போது ஹீ வந்துருச்சு ஏற்கனவே இங்கே ரஹாஹேன்னு வந்திருக்கு இல்லையா ரஹாஹேன்னு சொல்லும்போது இங்கே ஹீன்னு வந்திருக்கு இங்கே அதே வந்து ரஹீஹேன்னு வந்துருந்துச்சுன்னா ஷீன்னு வரும் ஓகே ஹீ இஸ் ரீடிங்னா படித்து கொண்டு இருக்கிறான் ரீடிங் இன் நியூஸ் பேப்பர்னா அக்பார்னு சொல்லுவாங்க ஓகே அவன் செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறான் இங்கே ரஹாஹேன்னு இருக்குது ஓகே படித்து கொண்டு இருக்கிறான் ஓகே லிखन சொன்னான் லிखनனா என்னது எழுது லிखनனா எழுது இங்கே என்னென்னா மை என்ன நான் டைரி लिखती हूँ இங்கே लिखतीன்னு வருது இல்லையா लिखतीன்னா பெண் பால் இது ஓகே लिखती हूँனா எழுதுகிறேன் எழுதுவேன்னு சொல்லுவாங்க ஓகே நான் டைரி எழுதுகிறேன் மை டைரி लिखती हूँ மை டைரி लिखती हूँனா இது வந்து ஒரு பழக்கம் இது வந்து டைரி எழுதுறது பழக்கம் அதனால் மை டைரி लिखती हूँ ஓகே இப்போ இங்கே பாருங்க இதில் இருந்துச்சுன்னா ஐ ரைட் ஏ டைரி நான் வந்து டைரி எழுதுவேன் ஓகே நான் டைரி எழுதுகிறேன்